ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாம் மீதியான உப்மாவை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்காக நீங்கள் ரவை உப்மா, அவல் உப்மா எது வேணாலும் எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம இட்லி மீந்தால் தான் அதை வச்சு உப்மா செய்வோம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம உப்மா மீதியாக இருக்குது, அதை வச்சு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இதுக்கு பதில் நீங்கள் இட்லி எடுத்துக்கலாம், தோசை எடுத்துக்கலாம், பொங்கல் எடுத்துக்கலாம், உப்மா ரவை உப்மா, அவல் உப்மா எது வேணாலும் எடுத்துக்கலாம். முதல்ல இதை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது அவல் உப்புமானால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்குது. இதை நல்லா கையில் இப்படி பிசைஞ்சுக்கணும். இது ஏற்கனவே நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, ஆனாலும் இதை நம்ம நல்லா பிசைஞ்சுக்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸு. இப்போ நம்ம காலையில் உப்புமா செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி உப்புமா மீதி ஆகிடுச்சுன்னா அதை அப்படியே வச்சுட்டு ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் போல் செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட இதில் பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மசிச்சுக்கணும். இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் இதே மாதிரி தான் நம்ம மசிச்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் பொங்கல் எடுத்திங்கனாலும் அதையும் நல்லா மசிச்சுக்கோங்க. அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துட்டு அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது மக்காச்சோள மாவு, அதையும் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். மற்றபடி நம்ம வேறு எதுவும் சேர்க்க வேண்டியதே இல்லை. நம்ம இதை அப்படியே செய்யலாம். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டா, இப்போ நீங்கள் வெறும் இட்லியை வச்சு செய்கிறீங்கன்னா இட்லியை நல்லா மசிச்சுட்டு, தோசை வச்சு செய்கிறீங்கன்னா தோசையை மசிச்சுட்டு அதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம காரத்துக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த உப்பு மிளகு அந்த அளவுக்கு அதிகமாக காரம் இல்லை, அதனால் நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் காய்கறி சேர்த்திங்க அப்படின்னா இதில் கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி நல்லா துருவிட்டு, மெல்லிசா உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா துருவிட்டு இதோட சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இட்லி வச்சு செய்கிறீங்க அப்படின்னா இட்லி அதே போல் நல்லா மசிச்சுட்டு அதில் கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் போட்டுக்கு இந்த மாவு அளவு சேர்த்து மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, அந்த மாதிரி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி உங்கள் விருப்பப்படி நீங்கள் எது வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டுக்கு. இப்போ உங்களுக்கு இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம். வெங்காயம் வேணும்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் இது உப்புமானால நம்ம இதில் ஏற்கனவே இஞ்சி அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம வெங்காயமும் இஞ்சியும் சேர்க்கலை. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நம்ம 2 ஸ்பூன் தான் தண்ணி ஊற்றிருந்தோம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டிட்டு கையில் கொஞ்சம் தண்ணி தடவிட்டு அதில் இப்படி வச்சு நல்லா ஒரு வடை மாதிரி பண்ணிக்கலாம். வடை மாதிரி செஞ்சுட்டு அதை இந்த மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். ஓட்டை போட்டுட்டு இப்படி நல்லா விரிசல் எதுவும் வராமல் நல்லா இந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி நல்லா தட்டிட்டு ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டிருக்கோம். இதை நம்ம அப்படியேவும் நார்மலாகவும் செஞ்சுக்கலாம், இல்லை ஓட்டை போட்டும் செஞ்சுக்கலாம், நம்ம விருப்பப்படி. இதை நல்லா தட்டி கடாயில் ஏற்கனவே நம்ம இங்கே எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம வடையை போட்டு பொரிச்செடுத்துடலாம். எப்போவும் நம்ம எப்படி வடை செய்வோமோ அதே மாதிரி தான் கடாய்க்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றி முதல்ல எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடணும். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நம்ம வடையை போட்டுக்கணும். பொதுவாக நம்ம எப்போவுமே பலகாரம் செய்யும்போது ஸ்வீட்டாக இருந்தாலும் காரமாக இருந்தாலும் சரி, நம்ம முதல்ல எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு சூடான அப்புறமா நம்ம பலகாரம் போட்டுட்டு மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே மொத்தமும் நல்லா வெந்து மேலே அதோட கலர் வந்துடும். இப்போ நீங்கள் போட்டும்போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆகணும் அப்படின்னு வேகமாக வச்சிங்கன்னா மேலே மட்டும் கலர் அதிகமாக வரும், ஆனால் உள்ளுக்குள்ளே வேகாது, பச்சையாக இருக்கும். இது நீங்கள் எந்த பலகாரம் செஞ்சாலும் இந்த டிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே 2 போட்டிருக்கேன், கொஞ்சம் இடம் இருக்குது, நான் இன்னொன்று போட்டுடுறேன்.
உங்களுக்கு எப்போவும் எப்படி நம்ம வடை போட்டு பொரிச்சு எடுப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்லோவான மீடியமில் செய்யுங்க. அப்போ தான் நமக்கு நல்ல உள்ளுக்குள்ளேயும் வெந்து வரும். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் கலர் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்லேயும் வரும். உள்ளுக்குள்ளே மொத்தமும் நல்லா வெந்து வரும். இதை முழுக்க முழுக்க நீங்கள் ஸ்லோவான மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. ஒரு ஸ்வீட் இப்போ அதிரசம் இந்த மாதிரி எது செஞ்சாலுமே காரமோ ஸ்வீட்டோ எது செஞ்சாலும் இந்த டிப்ஸை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். இதை நீங்கள் இட்லி இல்லை தோசை இந்த மாதிரி எதில் வேணாலும் செய்யலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இட்லியில் செய்கிறீங்கன்னா இட்லியை அதே மாதிரி அரிசி மாவு, மிளகாத்தூள், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, கொத்தமல்லி தழை இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு நம்ம இந்த மாவு எப்படி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்தோமோ அதே கன்சிஸ்டன்சியில் அதையும் கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இட்லியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, இல்லை ரவை உப்புமாவாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரியே செய்யலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான். அந்த மாவோட கன்சிஸ்டன்சி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வரட்டும். இப்போ எல்லாமே நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எப்போவும் நம்ம வடை செஞ்சால் எப்படி கலர் வருமோ அதே மாதிரி கலர் வந்திருக்கு. உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்துருச்சு. ஏன்னா நான் இதை நல்லா ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சு தான் செஞ்சுருக்கேன். முதல்ல போட்ட உடனே நம்ம கரண்டியை போட்டு கலக்கக்கூடாது. அதனால் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து அதுக்கப்புறம் தான் கலர் விடணும். இப்போ பாருங்க, எண்ணெய் கொஞ்சம் தெளியட்டும். எண்ணெய் கொஞ்சம் கீழே சொட்டின அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக கலர் வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம அப்புறமா போட்டது. முதல்ல போட்ட 2த்தையும் நம்ம எடுத்துடலாம். அதை நம்ம அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து தான் போட்டோம். அதனால் அது வேக இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம இதை முதல்ல எடுத்துடலாம். இந்த மாதிரி வச்சு நம்ம எண்ணெயை கொஞ்சம் சொட்ட விட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆயில் ஸ்ட்ரெயினர் வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துக்கலாம். இந்த வடையை எடுக்கிற அதுக்குள்ளே அங்கே காலியாக இருக்குது எண்ணெய். அதனால் நான் இதில் வடையையும் இப்படி சேர்த்துறேன். இப்போ இதை எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர். அதோட இன்னொரு வடை நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்ததில் 2வதாக அதுவும் வெந்துருச்சு. அதை நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், இதுவும் நல்லா வெந்திருக்கு. இப்போ எல்லா வடையையும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதில் மசாலா பொருட்களை சேர்த்து காய்கறிகளையும் சேர்த்து ரொம்ப சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதில் காய்கறிகள் பச்சையாகவே சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி பச்சையாகவே எல்லாத்தையும் துருவிட்டு நீங்கள் முதல்ல எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துட்டு நல்லா கலந்து செஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.